எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் எப்படி பண்ணணும், எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணணும், எங்கிட்ட இருக்க விஷயங்கள் வச்சு நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கா? ஒருவேளை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நிறையா பணம் செலவாகுமோ, இல்லை நம்மளால் முடியாதோ அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கொஷின்ஸ் இருக்கா? அதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்குங்க. ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ண முடியலை, உங்களுக்கு எப்படி ப்ராப்பராக ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சேலஞ்ச் வீடியோஸ் கூட நம்ம லைவ் வீடியோஸ், டெய்லி சேலஞ்ச் வீடியோஸ், ஒரு 7 days சேலஞ்ச் பண்ணோம், அடுத்து 14 days சேலஞ்ச் பண்ணோம். ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்து நம்ம நிறைய சேலஞ்சஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். நம்ம வெயிட்டை வந்து ப்ராப்பர், ஏன்னா வெயிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டே இருக்காது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ஃபங்க்ஷன் டைம் வருது, இல்லை தீபாவளி, இப்போ நெக்ஸ்ட் பொங்கல் வரப்போகுது, அது நம்ம கண்டிப்பாக நிறைய ஸ்வீட்ஸ் எடுத்துப்போம். நம்ம ஃபங்க்ஷன் செலிப்ரேஷனாகவே என்ன, நல்லா ட்ரெஸ் பண்ணுவோம், நல்ல ஸ்வீட்ஸ், நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக வெயிட் கெயின் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி லூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம அப்பப்போ ஒரு சேலஞ்ச் பண்ணி நம்ம வெயிட்டை வந்து ப்ராப்பராக லூஸ் பண்ணி நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போக்குள்ளே டிலே ஆகலை. இப்போ நம்ம புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கோம். 2025 வந்து ஒரு சூப்பரான வருஷமாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கரெக்டான பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க. நான் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் அவங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, லோ கலோரிஸ், ஆல்மோஸ்ட் 0 கலோரிக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ், ஒரு சார்ட் மாதிரி அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு 5 to 6 ஃப்ரூட்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி லோ கலோரிஸ் உள்ள ஃப்ரூட்ஸு, நம்மளோட ப்ரைஸும் கம்மியாக இருக்கணும், அந்தந்த சீசனில் எப்படி கிடைக்கும், எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறேன். ஒரு 10 வெஜிடபிள்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி லோ கலோரிஸ் உள்ள வெஜிடபிள்ஸ், அதை பற்றி உங்ககிட்ட டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு வந்து டயட் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வரும். நம்ம எந்தெந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம், எந்தெந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், எந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணுறேங்க. ஸோ நான் சொல்கிற வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய குவான்டிட்டிஸ், நீங்கள் வயிறு ஃபில்லிங்காக எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வெயிட் லாஸ் தான் நடக்கும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம், திருப்தியாக சாப்பிட்லாம், நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன ஃப்ரூட்ஸில் வந்து எவ்வளோ கலோரிஸ் இருக்குது, நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஓவரால் ஒரு ஐடியா, சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரெசிபிஸ், நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆன்சர்ஸ் கிடைக்கும். நீங்களே ஓகே, இந்த டேல இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், இந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம், இந்த டைமில் நமக்கு இது கிடைக்கும், இது எடுத்துக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஓவரால் ஒரு ரொட்டீன் செட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். நிறைய வெயிட் லாஸ் ரிலேட்டடான விஷயங்கள், டிப்ஸு உங்ககிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அந்த ப்ராசஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோஸ் நான் அகைன் சொல்கிறேன், அதே தான் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 0 கலோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதுனா ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதாவது 0 கலோரி ஃபுட் அப்படி எதுனா இருக்குன்னா கண்டிப்பாக இல்லைங்க. 0 கலோரிஸில் எந்த ஃபுட்டுமே இல்லை. ஆனால் 0 கலோரிக்கு ஈக்குவலாக, ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நம்ம தூங்கும்போது கூட நம்ம மூளை, நம்ம உடம்புல உள்ள நம்ம மற்ற செரிமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே தானங்க இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு நம்ம உடம்புல ஒரு சில எனர்ஜி வந்து அதுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு சில கலோரிஸ் நம்ம தூங்கும்போது கூட ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு குட்டி கலோரிஸ் நமக்கு போதும். ஒரு எதுனா ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம், ஒரு 25 கலோரிஸ், ஒரு 30 கலோரிஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி லோ கலோரிஸ் உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பற்றி தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. ஸோ இப்போ 0 கலோரியில் ஒரு விஷயம் இருக்குது, என்னதுன்னா வாட்டரில் தாங்க எந்த கலோரியும் இல்லை, எக்ஸ்ட்ரீம்லி 0 கலோரி. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நிறைய தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துட்டு நமக்கு நிறைய தண்ணி, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் வரைக்கும் கேப் கிடைக்கும் போதெல்லாம் தண்ணி குடிச்சிட்டே இருந்தோம்னா அது நமக்கு பசி தூண்டுறது வந்து கட்டுப்படுத்தும். ஸோ நம்ம வந்து வேற எதுனா சாப்பிடணும் அப்படின்ற, ஏன்னா நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவே வச்சிருந்தோம் அப்படின்னா வேற எதுனா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் போகாது. ஸோ 0 கலோரி தான் நம்ம வாட்டரில். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ லோ கலோரிஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வாட்டரில் 0 கலோரி, எந்த கலோரியுமே இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்போ எக்ஸ்ட்ரீம்லி லோ கலோரிஸ் உள்ள ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லோ கலோரி என்னென்ன இருக்கும், கண்டிப்பாக அதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் கலோரிஸ் நம்ம கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் நம்ம போனோம் அப்படின்னா
ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சார்ட்டாகவே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம்லி லோ கலோரி உள்ள ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் மெலனில் பார்த்தோம் அப்படின்னா 92% ஆஃப் வாட்டர் தாங்க இருக்குது. 100 grams ஆஃப் வாட்டர் மெலனில் வந்து ஜஸ்ட் வெறுமனே 30 கலோரி 30 கலோரி மட்டும்தான் நமக்கு அதில் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஃபில்லிங்காக ஒரு பவுல் சாப்பிட்ற இடத்துல நம்ம 2 பவுல் கூட சாப்பிட்டாலுமே ஜஸ்ட் 60 கலோரிஸ் தான் நமக்கு ஆக போகுது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நம்ம குளிர்காலம், இப்போ நமக்கு வாட்டர் இந்த ஒரு 2 months அப்புறம் அப்படின்னா நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ வாட்டர் மெலன் எங்கே பார்த்தாலும் வாட்டர் மெலனாக தான் இருக்கும். ஸோ அந்த 2 to 3 months நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிவிட்டு நிறைய வாட்டர் மெலன் எடுத்துக்கலாம். நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், வெயிட் லாஸ் ரொம்ப சீக்கிரமாக நடக்குங்க. ஸோ 100 grams ஆஃப் வாட்டர் மெலன் வந்து ஜஸ்ட் 30 கலோரிஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஃப்ரூட்டுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் தான் இருக்குது. ஸோ வாட்டர் மெலன் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்க போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் வந்து 100 grams ஆஃப் ஆப்பிளில் வந்து ஜஸ்ட் 52 கலோரி தான் இருக்குது. ஸோ ஒரு ஆப்பிள் நீங்கள் எடுத்து இப்போ இந்த சீசனில் நமக்கு குளிர்காலத்தில் ஆப்பிள் நல்லாவே கிடைக்கும். ஸோ ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் இருக்கோ அதே அளவுக்கு நமக்கு காப்ஸும் மாவு சத்தும் இருக்குது ஆப்பிளில். ஸோ நல்லா வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு ஆப்பிள் ஃபுல்லாக எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறுக்கும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 50 to 100 கலோரிஸ் தான் இருக்க போகுது. ஸோ பெருசாக வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகாது. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரஞ்சு வந்து இப்போ நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்குது. எங்கே பார்த்தாலும் ஆரஞ்சு தான் இருக்குது. ஸோ ஆரஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஆரஞ்சு குட்டி பசி வருது, இப்போ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சில் சாப்பிட்ட இடையில ஒரு குட்டி பசி வருதுன்னா ஒரு ஆரஞ்சு எடுத்து சாப்பிடுங்க. ஈவினிங் டைமில் ஒரு ஆரஞ்சு எடுத்து சாப்பிடுங்க. பெருசாக கலோரிஸ் இன்க்ரீஸ் ஆகாது, நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ஆரஞ்சு வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இது தவிர மற்ற எந்த ஃப்ரூட்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா வெயிட் லாஸ் டைமில் பப்பாயா எல்லா சீசன்லேயும் நமக்கு கிடைக்குங்க. வயிறும் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஒரு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா ஃப்ரூட்ஸுக்கு போங்க. நைட்டில் கஞ்சி ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பவுல் நிறையா ஃப்ரூட்ஸ், ஒன்று பப்பாயா எடுத்துக்கலாம், இல்லை கொய்யாப்பழம் ஒரு 2 கொய்யாப்பழமோ, இல்லை உங்களுக்கு காயா பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் கொய்யா பழம்னா ஓகே. ஒரு சிலருக்கு காய்னா ரொம்ப பிடிக்கும், ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, கொய்யா காய் வாங்கிட்டு அதில் குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணி லைட்டாக சால்ட்டு லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்நாக் மாதிரியும் இருக்கும், நமக்கு வந்து வயிறு ஃபில்லிங்கான ஒரு திருப்தியாகவும் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு 1 week ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு மார்னிங் பவுல் ஃபுல்லாக பப்பாயா சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு வாட்டர் மெலன் சாப்பிடுங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரூட்ஸ் நல்ல ஒரு வயிறு ஃபில்லிங்கான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எக்ஸ்ட்ரீம்லி லோ கலோரி தான் இருக்குது. ஸோ நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரூட்ஸில் நம்ம லோ கலோரி உள்ள ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வாட்டர் மெலன், ஆப்பிள், பப்பாயா, கொய்யாப்பழம், பைனாப்பிள். கூட உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்குது அப்படின்னா அப்பப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக பைனாப்பிளையும் கலோரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு உடம்புக்கு அது ஒத்துக்குது, நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறீங்க, உங்கள் உடம்பு வந்து டக்குனு ஹீட் ஆகாது அப்படின்னா நீங்கள் பைனாப்பிள் கூட எடுத்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப நமக்கு ஒரு டேஸ்டியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டெய்லி ஒரே மாதிரி இப்போ கொய்யாக்காய் நம்ம பைனாப்பிளாக எடுத்துக்கிட்டோம்னா லைட்டாக உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோன்னா அது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கலாம். இன்னும் அதை நம்ம லைட்டாக ஸ்டீம் பண்ணி கிரில் பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னுமே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் இருக்குங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். நம்ம டயட்டில் இருக்கும்போது நமக்கு போர் அடிக்காமல் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இந்த ஃப்ரூட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள் லிஸ்ட்டு. வெஜிடபிள்ஸ் தாங்க நம்மளோட டயட்டில் வந்து ஒரு மேக்ஸிமம் பார்ட் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம லஞ்ச் பிளேட் வந்து மேக்ஸிமம் வெஜிடபிள் வச்சு தான் நம்ம வந்து பிளான் பண்ண போகிறோம். ஸோ அதனால நிறைய லிஸ்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து லோ கலோரிஸ் உள்ள மாதிரி நான் ஒரு லிஸ்ட்டே ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது உங்ககிட்ட 1 by 1 ஷேர் பண்ணுறேங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வெஜிடபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம குக்கும்பர் எடுத்துக்கலாம். குக்கும்பர் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஃபுல் 96% ஆஃப் குக்கும்பர் பார்த்தோம் அப்படின்னா 96% ஆஃப் வாட்டர் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ அந்த குக்கும்பரை வந்து நமக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இன்பிட்வீன் டைமில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சாப்பிட்டாச்சு, அந்த டைமில் போர் அடிக்குது, திடீர்னு ரொம்ப பசிக்குது அப்படின்னா ஒரு குக்கும்பர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ குக்கும்பரில் பார்த்தோம் அப்படின்னா 100 grams ஆஃப் குக்கும்பரில் ஜஸ்ட்டு 15 கலோரிஸ் 15 கலோரி தான் இருக்குது. ரொம்ப கம்மியான கலோரி இருக்குது. வாட்டர் கண்டென்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். நமக்கு வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அது ரொம்ப நேரம் ஒரு குக்கும்பர் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு டிவி பார்த்துட்டேவோ அது சாப்பிட்டோம் ஆல்மோஸ்ட் 15 to 20 minutes நமக்கு சாப்பிட்லாம். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா மெதுவாக பொறுமையாக சாப்பிட்லாம். ஸோ நம்ம பசியும் கண்ட்ரோல் ஆகும். ஒரு வெயிட் லாஸ் டைமில் குக்கும்பர் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. குக்கும்பர் அண்ட் கேரட் வந்து
நீங்கள் வீட்டில் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டே இருங்க. ஸோ நமக்கு பசி வரும்போது அப்படிலாம் ஒரு குக்கும்பர் இல்லை ஒரு கேரட்லாம் வந்து பச்சையாக சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம அதை குக் பண்ணோம் அப்படின்னா அது குக் ஆகும்போது அதில் உள்ள சுகர் கண்டென்ட்லாம் ரிலீஸ் ஆகி அதோட கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ குக்கும்பர் அண்ட் கேரட் வந்துட்டு நம்ம வந்து பச்சையாக எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம பசியும் கண்ட்ரோல் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பினாச், கீரை. நம்ம வெயிட் லாஸ் டைமில் கீரை நிறையா எடுத்துக்கலாங்க. முடிஞ்சால் வாரத்துக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து கீரை லஞ்சில் வந்து கீரை இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கீரையில் வந்து தண்ணி சத்து தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஃபுட்டு. அதில் ஃபைபரும் அவ்வளோ அதிகமாக இருக்குங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் ஃபைபர் இருக்குது, அயன் கிடைக்கும். ஸோ முடிஞ்சளவு வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து கீரை எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் சூப்பரான வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா காலிஃப்ளவருங்க. காலிஃப்ளவரில் 100 கிராம்ஸ் காலிஃப்ளவர் 100 கிராம்ஸ் ஆஃப் காலிஃப்ளவர் வந்து ஜஸ்ட் 25 கலோரிஸ் தாங்க இருக்குது. ஸோ காலிஃப்ளவர் வந்து ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க. நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு லைட்டாக உப்பு பெப்பர் மட்டும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு அதிலே காலிஃப்ளவரில் கொஞ்சமாக ரைஸ் ஆட் பண்ணி காலிஃப்ளவர் ரைஸ் சாப்பிட்லாம். அது வந்து டீப் ஃப்ரை இல்லாமல் அது கலோரிஸ் இன்க்ரீஸ் ஆகிராமல் எந்த மாதிரி நல்லா ஸ்டீம் பண்ணி நல்லா கொஞ்சமாக ஆயிலெலாம் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. சூப்பரான ஃபுட்டு, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் மாதிரியே நல்லா க்ரீன் கலரில் இருக்கும்ல ப்ரொக்கோலி, அது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. ப்ரொக்கோலியில் வந்து நம்ம கிரேவி பண்ணலாம் சப்பாத்திக்கு, இல்லை லைட்டாக பெப்பர் போட்டு சாட்டே பண்ணி அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்புறம் பார்த்தோன்னா அதில் சூப் பண்ணலாம். இது எல்லாமே ரொம்ப சூப்பரான ஆப்ஷனுங்க. ப்ரொக்கோலியில் பார்த்தோம் அப்படின்னா 100 கிராம்ஸ் ஆஃப் ப்ரொக்கோலியில் வந்து 31 கலோரிஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரு சூப்பரான ஃபுட்டுங்க, எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மஷ்ரூமில் பார்த்தோன்னா நிறைய மாதிரி நமக்கு ஒன்று கிரேவி பண்ணி சாப்பிட்லாம், இல்லை லைட்டாக உப்பு பெப்பர் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணி சாப்பிட்லாம், இல்லை கிரில் பண்ணி சாப்பிட்லாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு போர் அடிக்காத மாதிரி நமக்கு ஸ்நாக் ஏற்ற மாதிரி கூட நம்ம மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ மஷ்ரூமில் பார்த்தோம் அப்படின்னா 100 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூமில் வந்து ஜஸ்ட் 28 கலோரிஸ் தான் இருக்குது. ஸோ சூப்பரான வெஜிடபிள், இதுவும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் வந்து ஓகே, இதெல்லாம் நம்ம ரெகுலராக டெய்லி எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏதோ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம ரெகுலராக நம்ம ஊரில் நம்ம இப்போ வில்லேஜில் இருக்க நீங்களாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளேருந்து கிடைக்கிற காய்களில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் வெள்ளை பூசணிக்காயில் பார்த்தோன்னா அவ்வளோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 96 to 98% வாட்டர் தாங்க. வாட்டர் மெலன்னு பேர் வச்சுருக்கா, அந்த விட இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒன்று எம்டி ஸ்டொமக்கில் ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே. ஸோ அது வந்து ஒரு சூப்பராக வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம ஸ்டொமக் ஏரியாவில் இருக்க நம்ம கொழுப்பெல்லாம் கரைச்சி விடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டாக தயிர் போட்டு பச்சடி மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது நீங்கள் குக் பண்ணி சாம்பாரோ ஏதோ ஒரு அதை நீங்கள் குக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சொரக்காயில் வந்து அவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிராமத்தில் சொரக்காய் ரொம்ப நல்லாவே கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் கூட எடுத்துக்கோங்க. அது நல்லா ரொம்ப கம்மியாக ஆயில் விட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணி நீங்கள் லஞ்சுக்கு ரைஸ் ரொம்ப கம்மியாக இல்லை ரைஸ் இல்லாமல் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பெரிய பவுல் நிறைய நல்லா சொரக்காய் கூட்டு பண்ணி வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாங்க. வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வாட்டர் கண்டென்ட் உள்ள காய்கறிகள் நம்ம பீர்க்கங்காய், புடலங்காய், சௌசௌக்காய் சொல்லுவோம்ல, சௌசௌக்காயெல்லாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் சௌசௌக்காய் ரொம்ப நல்லதுங்க. தைராய்டு ப்ராப்ளமாக குறைக்கும், இன்னும் கண்ட்ரோலாக வச்சுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கண்டென்ட் தாங்க. இந்த காய் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அழகாக கொஞ்சமாக பாசிப்பருப்பு போட்டு கூட்டு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோன்னா வயிறுக்கு அவ்வளோ ஒரு ஃபில்லிங்காக இருக்குங்க. நிறையா சாப்பிட்லாம், ஆனால் வெயிட் கெயின் ஆகாது. வெயிட் லாஸ் தான் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். கலோரிஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. இப்போ பாட்டில் கார்டு நான் சொன்னோம்ல, சொரக்காயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 கிராம்ஸ் ஆஃப் சொரக்காயில் வந்து வெறுமனே 17 கலோரி தான் இருக்குது. நம்ம காலிஃப்ளவரை விட இதில் கம்மியான கலோரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சின்ன சொரக்காய் ஒரு 1/4 கிலோ உள்ள சொரக்காவை வந்து நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணி நீங்கள் சாப்பிட்டுட்டாலும் ஜஸ்ட் ஒரு 50 கலோரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. வயிறுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பீட்ரூட். யூஸ்வலாக சொல்லுவாங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது பூமி கீழே வரைகிற அந்த கிழங்கு ஐட்டம்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் முள்ளங்கி, ரேடிஷ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன் தாங்க. ஏன்னா அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. கேரட்லாம் நம்ம பச்சையாகவே சாப்பிட முடியும். பீட்ரூட் ஒரு சிலர் பச்சையாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பச்சையாவோ இல்லை ஜூஸாவோ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். பீட்ரூட் வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லதுங்க. நீங்கள் ரெகுலராக பீட்ரூட் ஜூஸ் மட்டும் எடுத்து பாருங்களேன், உங்கள் ஸ்கின் ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும், ரொம்ப ஹைட்ரேட்டடாக
சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே டிஃப்ரென்ஸ் நல்லா ஃபீல் பண்ணுவீங்கங்க. ஆனால் முள்ளங்கியில் வந்துட்டு நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை சட்னி பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற விஷயங்கள் தான். அதுவும் இல்லாமல் கிழங்குல பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, அதுலேயும் வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் தான் வந்து அதிகமாக இருக்குது. மற்றபடி மற்ற கிழங்கு, உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வெத்தலைவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, அதிலெல்லாம் வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்குது. அது நம்ம எடுத்துக்கக்கூடாது, அது வேண்டாம். இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கலாம். கேரட், பீட்ரூட், ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் ரேடிஷ், முள்ளங்கி சொல்லுவோம்ல, இது 4மே பூமிக்குள்ள விளையிற ஐட்டம் தான், கிழங்கு ஐட்டம்ல தான் சேரும். அப்படி இருந்தாலும் இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியான வெயிட் லாஸ்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பீன்ஸு, க்ரீன் பீன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து 100 grams ஆஃப் பீன்ஸில் வந்து ஜஸ்ட் 35 கலோரி, 35 கலோரி தான் இருக்க போகுது. ஸோ நம்ம லஞ்ச் பிளேட் பிளான் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக ரைஸு, ஒரு 2 வெஜிடபிள், ஒரு கொஞ்சம் கீரை, ஒரு வெஜிடபிள் பிளான் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதில் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி லோ கலோரிஸ் உள்ள தான். இதை நீங்கள் இப்போ எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 150 கலோரிக்குள்ளே உங்கள் லஞ்ச் பிளேட்டை சூப்பராக நீங்கள் பிளான் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் கலோரிஸ் வச்சு நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் பாடிக்கும் ஒவ்வொரு கலோரிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒவ்வொருத்தரோட ஹைட் அண்ட் வெயிட்டை பொறுத்து கலோரிஸ் சேஞ்ச் ஆகும். நம்ம கூகுள்லேயே நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கலோரி கால்குலேட்டருக்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து உங்களோட ஹைட் அண்ட் வெயிட் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கலோரி வேணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு பிளேட்லாம் நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸை ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் பார்க்க முடியுங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரீம்லி டாப் மோஸ்ட் லோ கலோரி உள்ள ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ இதை வச்சு சூப்பரான ஒரு ரொட்டீன், ஒரு சூப்பரான மீல் பிளேட் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக ஒரு நாளைக்கு கூட்டு பண்ணி சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ஜூஸாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு போர் அடிக்காத அளவுக்கு இந்த வெஜிடபிள்ஸ், இந்த ஃப்ரூட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக எடுத்துக்கோங்க. நல்லா சாப்பிட்லாம், பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்லாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா லோ கலோரி ஃபுட்டெல்லாம் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பசிக்கும் போதெல்லாம் நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஃபுட்டு மேலே ஒரு ஏக்கமோ இல்லை நான் என்னடா இவ்வளோ டக்குன்னு மார்னிங்லேருந்து சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு ஒரு 6 மணிக்கு மேலே ரொம்ப பசிக்குதுன்னு டக்குன்னு போய் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஸோ குட்டி குட்டி பசிக்கு இந்த மாதிரி லோ கலோரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. சூப்பரான வெயிட் லாஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோகோனட் வாட்டர், இளநீர் இருக்குல்ல, இப்போ குளிர்காலம் நம்ம பெருசாக இளநீர் எடுத்துக்க போகிறதில்ல. நமக்கு என்ன ஸ்வீட் அதிகமாக உள்ள ட்ரிங்க்ஸு இல்லை சோடா அந்த மாதிரி குடிக்கணும்னு உங்களுக்கு கிரேவிங்ஸ் வருதுன்னா அதுக்கு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் கோகோனட் வாட்டர் வச்சுக்கலாம். ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டரில், ஓகே, ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் கோகோனட் வாட்டரில் ஜஸ்ட் 19 கலோரிஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஜூஸ் குடிக்கணும், என்னென்னா சோடா குடிக்கணும் அந்த மாதிரி தோணுது அப்படின்னா டக்குன்னு ஒரு இளநீ வாங்கி மெதுவாக சிப் பண்ணி குடிங்க. அதுலேயே ஒரு சூப்பராக நமக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஒரு நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நம்ம வயிறு ஒரு மாதிரி ஃபில்லிங்காக இருக்கும். நமக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரிங்க்கு குடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் ஆப்ஷனுக்கு பதிலாக நீங்கள் கோகோனட் வாட்டர் வந்து வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஒரு ஃபுட் லிஸ்ட், லோ கலோரி உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு சூப்பரான மீல் பிளேட் பிளான் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. ஸோ எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்டில் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கொஷின்ஸ்க்கெலாம் கிளாரிஃபை பண்ணி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த 2025 நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ தான் நம்ம இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சூப்பராக நம்ம டேஸை பிளான் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான இயர் நோக்கி போகலாம். இது வந்து நம்மளோட போகாதுங்க. இப்போ வீட்டில் நம்ம இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு சூப்பரான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹெல்த் வைஸாக நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பசங்க, நம்ம வீட்டில் உள்ள மற்றவங்களும் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஓகே, அவங்களுக்கும் இது நம்ம ஒரு சூப்பரான ஒரு சேஞ்ச், ஒரு ரொட்டீன் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும், என்ன கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. டாடா, பை பை.